கவிழ்ந்தது பாஜக ஆட்சி. மகாராஷ்டிரா தேர்தல் முறைகேடு வெளிவந்த ஆதாரம். அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை போன்று பீகார் தேர்தலிலும் தில்லுமுழுக்களை அரங்கேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை போன்று பீகார் தேர்தலிலும் தேர்தல் தில்லுமுழுக்களை அரங்கேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும், மேட்ச் ஃபிக்சிங் தேர்தல் என்ற ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு விஷயம் போன்று த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேட்டில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கட்டுரை எழுதியுள்ளார். அதில் தேர்தலில் பாஜக எப்படி முறைகேடு செய்கிறது என்பதை, தேர்தல் ஆணையரை நியமிக்கும் குழுவை கையகப்படுத்தல், போலி வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் சேர்த்தல், வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கூடுதல் பாஜக ஜெயிக்க வேண்டிய இடங்களில் கவனம் செலுத்தி போலி வாக்குகளை செலுத்துதல், முறைகேடுக்கான ஆவணங்களை மறுத்தல் என 5 பிரிவுகளாக விளக்கியுள்ளார். மேலும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2024இல் நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தை மோசடி செய்து பாஜக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி தேர்தல் ஆணையத்தை நியமிப்பதற்கான குழுவை திரட்டுதல், போலி வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தல், வாக்காளர்கள் பதிவை உயர்த்துதல், பாஜக வெற்றி பெற வேண்டிய பகுதிகளில் போலி வாக்காளர்களை சேர்த்தல், அதன் பிறகு அதற்கான ஆதாரங்களை மறுத்தல் போன்றவை குறிப்பிட்டுள்ளார். அதாவது மேட்ச் பிக்சிங் மூலம் ஏமாற்றுவர்கள் விளையாட்டுகளை வெல்லலாம், ஆனால் தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கைத்தன்மை சீர்குலைத்து தேர்தலில் வெற்றி பெறுவது பொதுமக்களின் நம்பிக்கையை அளிக்கும் செயல் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது போன்ற ஆதாரங்களுடன் வெளியாகும் நடவடிக்கைகளை பொதுமக்கள் எதிர்வரும் காலங்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எனவே மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை போன்று பீகார் தேர்தலிலும் தில்லு முழுக்களை அரங்கேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும், மேட்ச் பிக்சிங் தேர்தல் எந்த ஒரு ஜனநாயகத்திற்கும் ஒரு விஷயம் போன்று என்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாராஷ்டிரா தேர்தலை போல பீகார் தேர்தலிலும் இதுபோன்று தேர்தல் முறைகேடு நடக்க உள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் மகாராஷ்டிரா தேர்தல் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், அநேகமாக இதற்குடைய ஆதாரத்தை ஒப்படைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தால் மகாராஷ்டிராவில் பாஜக அரசு கவிழும் சூழல் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் மகாராஷ்டிராவில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற தீர்ப்பும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த தகவலானது பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.